உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். சுக்கிர பயிற்சினா என்ன, சுக்கிரன்னா என்ன, சுக்கிரன் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒரு ஜாதகத்துல பார்க்கும்போது மெயினா பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. அதே போல ஒரு மனிதனுக்கு அனைத்து விதமான சுகமான விஷயங்கள் வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இருக்கணும் முதல்ல. அதே போல கோச்சாரத்திலையும் அந்த கிரகம் ஒரு இடத்துல வரும்போது ஒவ்வொரு மாதிரியான பலனை கொடுக்குது. அதே போல எல்லாருக்குமே உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்னா அந்த சுக்கிரன்ற கிரகம் பலமா இருந்தா எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்கள ஒரு முன்னேற்றம் இருக்கும், பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும், சுகபோக வாழ்க்கை கிடைக்கும், சுபமான விஷயங்கள், திருமணம், குழந்தை பேரு, இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கிடைச்சி மன மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் தான் கொடுக்கும். அந்த மாதிரி சுக்கிரனுடைய பயிற்சி எப்படி ஒரு குரு பயிற்சி சொல்றோமோ அதே மாதிரி சுக்கிரனுடைய பயிற்சியும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு மாறுதலை கொடுக்குது. என்ன விசேஷம் அப்படின்னா இந்த சுக்கிரனுடைய பயிற்சி 30 நாட்களுக்கு மட்டுமே. இப்ப பாத்தீங்கன்னா மே மாதம் 31ஆம் தேதியில இருந்து ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி அமைப்புகள் இருக்க போகுது. இந்த சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு இந்த காலத்துல இருந்து ஒரு பலனை கொடுக்க போறாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு, அதாவது 12 ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரி பலனை கொடுப்பாரு அப்படின்னு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ரிஷப ராசி அன்பர்களுக்கு சுக்கிர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம். ரிஷப ராசி அப்படின்னு சொன்னாவே அதுல வரக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை, ரோகிணி மற்றும் மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள். இந்த ரிஷப ராசிக்கு ஒரு பெருமை என்னன்னா குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவர்கள். வேலை அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி உழைப்பை செய்யக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு உழைச்சி குடும்பத்தை பார்த்துக்கக்கூடியவர்கள். வீடு, வண்டி, வாகனம் சொல்லி எல்லா சந்தோஷமான நிகழ்ச்சிகளும் நம்மளுக்கு கிடைக்கணும், வாழ்க்கையில அம்மா அப்பாவுக்கு நல்லது பண்ணணும், கூட பிறந்தவங்க நல்லது பண்ணணும் அப்படின்னு ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் பயிற்சியார். ஒரு மாசம் அந்த இடத்துல இருக்க போறாரு. இந்த காலகட்டத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு எல்லாமே சூப்பரா இருக்குன்னா சூப்பரா இருக்கு, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அப்ப என்ன செய்யலாம்? அப்ப முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த ரிஷபராசி என்பது. இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் என்ன பண்ணுவாருன்னா நிறைய விஷயங்களை யோசிச்சு செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையில இந்த சுக்கிர பகவான் இருக்காரு. அப்ப என்ன பண்ணலாம்? தொழில் செய்யக்கூடியவர்கள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதம் பிளான் பண்ணுங்க, என்னென்னலாம் செய்யலாம். முதல்ல ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணு. இந்த மாதம் நம்ம தொழிலுடைய முன்னேற்றத்துக்கு என்னென்னலாம் பண்ண போறோம், பணத்தை எங்கெங்கிருந்து நம்ம பெறட்டலாம், பணம் எங்கெங்க வாங்கலாம், எங்கெங்க வர வேண்டி இருக்கு, வராத பணம் எதா இருக்கா, முதல்ல ஒரு சார்ட் அவுட் பண்ணிட்டு உங்க பிளானை பண்ணுங்க. அப்படின்னா இந்த மாதம் பாத்தீங்கன்னா நிறைய பண வரவுகள் வரும். அந்த பண வரவுகளை நீங்க எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான மாதமாக இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு. அப்ப இன்வெஸ்ட் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டா இந்த மாதம் நீங்க செய்யக்கூடிய முதலீடுகள் எல்லாமே பெரிய லெவல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய முதலீடுகளா இருக்கும். அப்ப பிசினஸ் பண்றவங்க என்ன பண்ணலாம்? இந்த மாசம் நீங்க ஏதாவது புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது, புதுசா ஒரு ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்றது, இல்ல புதுசா ஏதாவது நீங்க விஷயங்கள் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் செய்யலாம். இல்ல ஒரு ஸ்டாக் இறக்கி வைக்கலாம், ஸ்டாக்கை சேல் பண்றதுக்காக வாங்கி வைக்கலாம். இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு வீடு வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, ஒரு கார் வாங்குறது, இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா இந்த மாதம் கொடுக்க போறாரு. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஒரு காருக்கான யோசனை வரும், ஒரு வீடு வாங்குறதுக்கான யோசனை வரும். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா கூட ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், ஒரு டிவி வாங்கணும், ஒரு லேப்டாப் வாங்கணும், ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு முதலீடை நல்லபடியா செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான். எங்க சார் பணம் தான் சார் பிரச்சனை, பணம் வர வேண்டி இருக்கு, வரல, அது எல்லாமே ஒரு கவலைப்படாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்க என்ன பண்ணலாம்னா இடம் மாற்றம் பண்றது சிறப்பு, வீடு மாற்றம் பண்றது சிறப்பு. அப்ப இடம் மாற்றம் பண்ணலாம் அப்படின்னா வேலையில இருக்கக்கூடியவர்கள், முக்கியமா நிறைய ரிஷபராசி என்பது உழைச்சு தேஞ்சு போனோம். அந்த உழைப்புல பாத்தீங்கன்னா எனக்கு சம்பள உயர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர் கண்டிப்பா
இந்த மாதம் என்ன பண்ணுங்கன்னா வேலை மாற்றம் பண்ணுங்க. அந்த வேலை மாற்றம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வெளியூர் மாற்றமாக இருந்தால் சிறப்பு. இல்ல சார் எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பது. ஏன்னா அந்த வயது ஆக ஆக என்னால உழைக்க முடியல அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்களும் ரிஷபராசி என்பது தான். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நீங்க பக்கத்துல ஏதாவது நீங்க இருக்கிற ஆபீஸ்ல இருந்து பக்கத்துல வேற ஏதாவது ஒரு ஆபீஸ்க்கு மாறி போறது நல்லது. உங்களால முடியும் அப்படின்னா அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி ட்ரை பண்றது மிக மிக விசேஷம். கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் வரும், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். என்னன்னா ஃபாரின் போறீங்க அப்படின்னா நீங்க ஃபாரின் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஏதாவது பணம் செலவு பண்ற மாதிரி அதை சேஃபா இருங்க. தேவையில்லாம பணம் செலவு பண்ணி மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பையும் இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆசைகள் அதிகமாகும் போது என்ன ஆகும், அங்க இருந்து போன் பண்ணி நீங்க இவ்வளவு பணம் கட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கணும் ஏதாவது சொல்லும்போது என்ன ஆகும், நம்மளும் கஷ்டப்பட்டு இருக்குமே சரி இது ஒரு ட்ரை பண்ணுமே வெளியில கடன் வாங்கி மாட்டிப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் செய்யாதீங்க. இயற்கையா உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். ஆபீஸ் வந்து வெளிநாடு அனுப்புறாங்கன்னா கண்டிப்பா எடுத்துங்க, இது ஒரு சிறப்பான அமைப்பு. இதை விட ஒரு சிறப்பான வாய்ப்பு ரிஷபராசி என்பது கிடைக்கவே கிடைக்காது. ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா எடுத்துங்க, கண்டிப்பா அங்க போனோம்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல ஒரு பதவி கிடைக்கும், நல்ல ஒரு சம்பள உயர்வெல்லாம் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த சுக்கிர பகவான் ஒரு ராசியாதிபதியே. அப்ப ராசியாதிபதியா இருக்கும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்களை பிளான் பண்ணக்கூடிய ஒரு மாதம் இது. அப்ப திருமணம் சார்ந்த விஷயங்களை சூப்பரா பிளான் பண்ணலாம். நீண்ட காலமாக திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் உங்க ஜாதகத்தை எடுத்து போய் பக்கத்துல ஏதாவது ஒரு ஜோசியரை பாருங்க. என்ன பிரச்சனை, ஏன் ஆகல, என்ன காரணம், இதுக்கான வழிபாடு என்ன, இதுக்கான பரிகாரங்கள் என்ன, ஏதாவது தோஷங்கள் இருக்கா, இதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படி பார்த்துட்டு நீங்க எப்ப திருமணம் நடக்கும். நிறைய ஜாதகருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா திருமணம் காலம் நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் நடக்கும். ஒரு பெண் குழந்தை வச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா என் பொண்ணுக்கு 22 வயசு ஆச்சு நாங்க இப்பயே வரேன்னு பாக்குறோம். அந்த ஜாதக அமைப்புல 25 வயசுக்கு மேலதான் கல்யாணம் ஆகிற மாதிரி இருக்கும், 28 வயசுலதான் கல்யாணம் ஆகும். அப்ப எப்படி நடக்கும், நடக்காது. அதே மாதிரி ஒரு ஆண் ஜாதகத்தை எடுத்த உடனே 28 வயசுல நீங்க போய் ஜாதகம் பார்க்கும்போது என்ன ஆகும்னா இப்ப அவருக்கு 30 வயசுலதான் நடக்கூடிய அமைப்பு இருக்கும், இல்ல 24 வயசுலயே நடக்கூடிய அமைப்பு இருக்கும். அதெல்லாம் தாண்டி வரும்போது என்ன ஆகுனா அவருக்கு திருமணம் லேட்டு தான் ஆகும். அப்ப அதெல்லாம் ஒழுங்கா பார்த்துட்டு நீங்க அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா திருமண வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தை இல்லாதவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, குழந்தை இல்லை சார் 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் கூட இருக்கட்டும், ஆனா இந்த காலகட்டத்துல நீங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு உடம்புல, அதனால என்ன பாதிப்பு, நீங்க எதெல்லாம் செஞ்சா உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதுக்கான ட்ரீட்மெண்ட் முறைகள் என்ன, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். அதெல்லாம் சொன்னேன், உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு இந்த சுக்கிரன் தான் காரணம். அவர் 12ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். அதே மாதிரி நீண்ட காலம் உடல் பாதிப்பு உள்ளவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு. நீங்க இந்த காலகட்டத்துல போய் டெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைகள்னு தெரியும், அதன் மூலமாக என்ன மருத்துவம் எடுத்துக்கலாம்னு தெரிஞ்சு அந்த மருத்துவ முறையை ஃபாலோ பண்ணி உங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய அமைப்பையும் இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. நீண்ட காலமாக பணம் வராதவர்களுக்கு பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு. யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல அதே மாதிரி கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காலம். அதுக்கு மட்டும் உங்க சுயஜாதத்தை பார்த்துங்க, சுயஜாதத்தை பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா வருமா வராதான்னு பார்த்துட்டு ஒரு வாட்டி செய்யறது மிக மிக சிறப்பு. இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த மாதம் ரிஷப ராசி அன்பர்களுக்கு உங்க ராசியாதிபதியான சுக்கிரன் பலவிதமான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்க போறாரு.